நீரோட்டம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். இப்போது ஏறத்தாழ 385 கோடி ரூபாய் செலவிலே அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி மற்ற இடங்களில் பேருந்து நிலையங்கள், அங்கே தங்குமிடங்கள் நவீன வசதியோடு மேம்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தோம். சிதம்பரம், நாகப்பட்டினம், திருத்தணி, திருவரங்கம், திருவண்ணாமலை, வடலூர், பழனியில் 119 கோடி ரூபாய் செலவில் பேருந்து பணிகள், நிலைய பணிகள் நடைபெற்று வருகிறது. குற்றாலம் மற்றும் வேளாங்கண்ணியில் பக்தர்கள் தங்கும் விடுதிகள் பேரூராட்சியின் சார்பிலே வருகிறது. பல இடங்களிலே, சென்னை போன்ற பெருநகரங்களிலே அடுக்குமாடி கார் நிறுத்த வசதிகள் செய்வோம் என்று சொல்லியிருந்தோம். தீநகரில் ஏற்கனவே ஒன்று அது வாகன நிறுத்தமிடம் கட்டப்பட்டு பயன்பாடுகளில் இருக்கிறது. மேலும் 10 இடங்கள் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தமட்டில் 22 திட்டங்கள், அதில் 17 திட்டங்களுக்கு ஆணைகள் வெளியிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசீலனையில் 2 திட்டங்கள் இருக்கிறது. 19 திட்டங்கள் மொத்தம். ஒன்றிய அரசினுடைய நிலுவையிலே ஏறத்தாழ ஒரே ஒரு திட்டம் இருக்கிறது. நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத திட்டம் 2 இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, மாநில கொள்கையை உருவாக்குவதற்காக நாங்கள் ஒரு உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்று அறிவித்திருந்தோம். மாநில கொள்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மாதிரி அரசின் சார்பாக ஐஐடி, என்ஐடி, எய்ம்ஸ், ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனம் சேர்வதற்கு அதிக அளவிலே நம்முடைய மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு உயர் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடக்கும் என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். இந்த இதில் அந்த மாணவர்கள், தலை சிறந்த கல்வி நிறுவனங்களை சேரக்கூடிய மாணவருடைய கல்வி செலவினை அரசினை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தமிழ் மொழியில மொழிவழி சிறுபான்மையினர் தங்களுடைய தாய்மொழியை பயில்வதற்கு உரிய வசதிகள் செய்யப்படும் என்று சொல்லியிருந்தோம். அதில் அந்த தமிழ் கற்றல் சட்டம் 2006 படி 10ஆம் வகுப்பு தேர்வு பகுதி 4 அவர்களுடைய அந்த மொழிவழி சிறுபான்மையினரும் தங்கள் மொழியினை எழுதுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியருடைய நியமனங்கள், மாறுதல்கள் ஒளிவு மறைவற்ற கலந்தாய்வினுடைய அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஊர்ப்புற நூலகர்கள், வில்லேஜ் லைப்ரரியன்ஸ், அவங்களுக்கு 446 ஊர்ப்புற நூலகர்களுக்கு இன்றைக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஏறத்தாழ 32.48 கோடி ரூபாய் செலவில் புதுப்பொலிவு பெறக்கூடிய வகையிலே புனரமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையில் 19 திட்டங்கள், 15 திட்டங்கள் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசின் பரிசீலனை எதுவும் இல்லை. ஒன்றிய அரசு நிலுவையில் 2 திட்டங்கள் இருக்கிறது. இப்போது நிறைவேற்றப்படாமல் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத திட்டங்கள் 2 திட்டங்கள் இருக்கிறது. இதில் குறிப்பாக தமிழ் சேர்ஸ், நம்ம இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கையில் அமைப்பது, ஹூஸ்டனில் அமெரிக்காவில், அதே மாதிரி ஜெர்மனியில் கலோன் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கூட நேற்று கொலோன் சென்று அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேராசிரியர் இடத்திலே உரையாடி இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய நூலகங்களை பார்வையிட்டு வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தி. அதற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பில் ஏறத்தாழ 1.25 கோடி நிதி நல்கையாக வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூக்கு ஏறத்தாழ 5.45 லட்சம் நிதி நல்கை வழங்கப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு மீண்டும் சிறப்பானதாக மாற்றி அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது 10,000 12,000 உயர்த்தி வழங்கிட அரசாணை எண் 86 வழங்கப்பட்டிருக்கிறது. மறைவீதில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் குடும்ப நிவாரணமாக 5 லட்சம் வழங்கப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது இப்போது 10 லட்சமாகவே உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி சிபிஎஸ்இ போன்ற இருக்கக்கூடிய அனைத்திலும் தகுதி வாய்ந்த ஆசிரியர் நியமித்து 8ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இது அனைத்திற்கும் கட்டாய பாடமாக கற்பிப்பது தேர்வு நடத்த அனுமதித்து அரசாணை எண் 255 31 டிசம்பர் 24ஆம் தேதி ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல விடுதலை போராட்ட வீரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர் போனவர்களுக்கு சென்னையிலே சிலை நிறுவப்படும் என்ற செய்தித்துறையின் வாயிலாக சொல்லியிருந்தோம். அதுவும் இப்போது செய்யப்பட்டிருக்கிறது. நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், டிஎம் நாயர் போன்றவர்களுக்கான கோட்டம் தலைநகரில் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கோம். இப்போது நடைமுறையில் அது நடைபெற்று வருகிறது. ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பண்பாடு அந்த திட்டங்கள்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 24 திட்டங்களில் 23 திட்டங்கள் செயலாக்கத்தில் இருக்கிறது. தற்போது எடுத்துக்கொள்ளப்படாத திட்டம் ஒரு திட்டமாக இருக்கிறது. ஓய்வூதியம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4,000 ரூபாயாக பணியாற்றி ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. கருணைத் தொகை, பொங்கல் கருணைத் தொகை 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பெரிய கோயில் மூத்த குடிமக்களுக்கு
ஒரு மணி நேரம் தனி வரிசையில் தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இப்போது உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. அருங்காட்சியகம் ஒன்றை நாம் அறிவிப்போம் என்று சிவகங்கையில் உருவாக்கும் என்று சொன்னோம். கீழடியிலே அந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் அங்கே வந்து அந்த அருங்காட்சியகத்தினுடைய மாட்சியை கண்டு செல்லக்கூடிய வகையில் மிகச் சிறப்பாக அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே இப்போ இருக்கக்கூடிய இன்சிட்டோ மியூசியம், அங்கே இருக்கக்கூடிய அகழ்வாய்வு நடைபெற்ற பகுதிகளிலும் அந்த அகழ்வாய்வு தளத்திலேயே ஒரு மியூசியம் அமைப்பதற்கு இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் வழங்கி அந்த இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு இப்போது அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவை வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம். பழனி மற்றும் கொடைக்கானல் இடையில வந்து இந்த ரோப் கார் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நடுவில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கனால அது கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கல. அதனால அது வந்து வயபிளா இல்லை, சாத்தியக்கூறுகள் இல்லாத வகையில் அந்த திட்டம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிவிப்போம். அதாவது முத்திரை திட்டங்கள் நான் சொன்னேன். கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம், ஐயன் திருவள்ளுவர் சிலையினுடைய விவேகானந்தர் பாறை இணைப்பு கண்ணாடிகளை பாலம், எம்சி ராஜா கல்லூரி மாணவர் விடுதி. இந்த கல்லூரி மாணவர் விடுதி என்பது இப்போது மிகச் சிறப்பான வகையில் உலகத்தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி விடுதியாக அது உருவாகி வந்திருக்கிறது. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைகள் 230 கோடி ரூபாய் அளவில், கலைஞர் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சென்டர் ஒன்று இப்போது வந்து கொண்டிருக்கிறது 44 கோடி ரூபாயில், வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு 80 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்திலே சொன்னது போல கீழடி அருங்காட்சியகம் ஏறத்தாழ 19 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 6 லட்சம் பேர் இதுக்கு வந்திருக்கிறாங்க. ராம்சர் சைட்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து 20 இடங்களை பெற்றிருக்கிறோம். நமக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசம் தான் இருக்கிறது. இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு ஸ்தலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறோம். இது எல்லாமே வந்து நான் இதுவரை சொன்னது எல்லாமே வந்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி